நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியை சுத்தி நிறைய வீடுங்க இருந்ததுன்னா தாம்பரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு டிமாண்டான ஒரு ஏரியாண்டே சொல்லலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து 2-3 வருஷத்துலயே அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. நீங்க வாங்கி போற ப்ராப்பர்ட்டி 2-3 வருஷத்துல டபுள் ஆகணுமா? அப்ப இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் தாம்பரம் தான் வந்திருக்கோம் மக்களே. வெஸ்ட் தாம்பரத்துல ஒரு பிரீமியமான லொகேஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்துட்டோம். உங்க ப்ராப்பர்ட்டி வீடு வந்து நீங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போற அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ உங்க ப்ராப்பர்ட்டியும் வீடியோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக வீடியோ பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒன்று ஒன்றா அப்படியே சொல்கிறேன் வாங்க. தாம்பரத்துலேருந்து வெறும் 3-4 கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வேல்யூ ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ப்ராஜெக்ட் மேலே முடிச்சிருக்காங்க. தாம்பரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ப்ராஜெக்ட் வந்து ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஆரோ கார்டன் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இவங்க வந்து புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட வந்து phase 1 phase 2 முடிஞ்சு இப்போ phase 3 phase 4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அகான் அவென்யூ. ஸோ அகான் நேமே வித்தியாசமாக இருக்குது. அகான் அவென்யூ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வேல்யூ ரியாலிட்டி. இந்த இடத்தோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வெறும் 100 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்துடலாம். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 77 யூனிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% பிளாட்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சு மகளே. இன்னும் 60% தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பிளாட்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டே சொல்லலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு ரெடில்ஸ் போகிற பைபாஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் போகிற பைபாஸ் இருக்குது. இந்த 2 பைபாஸுக்கும் நடுப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது மக்களே. இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவாக இருக்குது. இந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு தான் கொடுப்பாங்க. இங்க வந்து சிமெண்ட் காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இபி கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வருது. அதை வந்து லேஅவுட்டுக்கு வெளியே ஒட்டினா மாதிரியே வருதுங்க இபி கனெக்ஷன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்க பிளஸ் ஸ்ட்ரீட் லைட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. அம்யூனிட் ட்ரீஸ் மட்டும் தான் இல்லை, வேற எல்லாமே இவங்க பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா என் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. சான் அகாடமி பக்கத்துலேயே இருக்குது. இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்லயே வந்து சான் அகாடமி இருக்குது. சோ 150 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா தி லா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பக்காவா இவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வெறும் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு ஸோ வீடு அப்படியே கட்டி குடியேறலாம் மக்களே. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வால் ஒட்டினா மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைங்கெல்லாம் ஒரு 100 மீட்டர்லேயே எல்லா கடையுமே இருக்குது. பஜார் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தாம்பரம் பஜாருக்கு போயிடலாம். நீங்க பஸ் ஸ்டாண்டு ஒரு 3.5 கிலோமீட்டர்ல போயிடலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள நீங்க போயிடலாம். ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாம்பரத்துல இருந்து வரதுக்கு இங்க இருந்து போறதுக்கு இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் வெளியே போனீங்கனாலே ஒரு மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோட்ல இருந்து ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ் எல்லாமே இருக்குது. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இதோட ரேட் வந்து 3800 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இதுல வந்து நெகோஷியபிளும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது டவுன் பேமெண்ட் ஒரு 6-7 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்கனாலே போதும். மீதி இஎம்ஐல போட்டுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா இவங்க 80 to 90% வந்து இவங்க சைட்ல இருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எலிஜிபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க மக்கள். இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தராங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைட் விசிட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கே வந்து சைட்டை பற்றி எல்லாமே சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படின்ற டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் பிக்கப் ட்ராப் கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சீக்கிரம் வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லேண்டை வந்து புக் பண்ணி ஸோ வீடு கட்டுங்க மக்களே.